அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள திடீர் பதட்டம், சண்டைக்கு தயாராகும் ஈரான் மற்றும் அமெரிக்கா. அதிநவீன யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பல் ஈரானை நோக்கி கிளம்பியுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் போக்குவரத்துறை திடீர் செக்கிங்கை தொடங்கியுள்ளது. டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்து பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு உள்துறை அமைச்சகம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். CNN செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய செய்தியாக குவைத் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த வார இறுதியில் ஈரானை அமெரிக்கா ராணுவம் தாக்க தயாராக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இறுதி உத்தரவுக்காக ஈரான் அருகே குவிந்துள்ள அமெரிக்காவின் கடற்படை, விமானப்படை தரைப்படைகள் ஈரானை தாக்க ஆயத்தமாகி வருகிறார்கள். அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் மேம்பட்ட விமான தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பல் இந்த வார இறுதியில் வளைகுடா நாடுகள் கடற்பகுதிக்கு வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானும் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. அதுபோல ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை பாதுகாக்க தீவிர முயற்சியில் ஈரான் ராணுவம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒமானில் வைத்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அமெரிக்கா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால் மீண்டும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் சூழல் ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளே இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த தகவல், பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் சட்ட விதிமுறைகளை அமல்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜாபல் அகமது ஏரியாவில் உள்ள தனியார் குடியிருப்பில் நடத்தப்பட்ட திடீர் செக்கிங் மூலம் உரிமம் பெறாமல் நடத்தப்பட்ட ஒரு பெரிய அளவிலான பக்காலாவை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து சீல் வைத்துள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத் உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 24,855 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 19 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 122 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் 38 பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். குவைத்தில் ஒரே ஒரு முறை குற்றம் செய்து கைது செய்யப்பட்டு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா மீண்டும் குவைத்திற்கு வரவே முடியாது. அதுபோல் மற்ற ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஓமன் போன்ற எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் செல்ல முடியாது. ஏன்னா புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டின் கைதிகள் லிஸ்ட்டை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதனால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் போன்ற அரபு நாடுகளை வேலை செய்ய நம்ம ஆளுங்க அரபு நாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை மதித்து நடந்தால் மட்டுமே நாம் அரபு நாடுகளில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அடுத்து ஹசன் நபி என்கிற சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. நான் குவைத்தில் இசிஆர் பாஸ்போர்ட்டில் வந்தேன். 10 இயர் ஆச்சு. குவைத்தில் ரினியூவல் பண்ணியிருக்கேன். நவ் மை பாஸ்போர்ட் இசிஆர் இசிஎன்ஆராக கேட்டிருக்காரு. அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டை லாஸ்ட் பேஜில் இப்படி இமிகிரேஷன் செக் ரிக்வயர்டுன்னு டைப் பண்ணி இருந்தால் உங்கள் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இசிஆர் பாஸ்போர்ட். இது போல் எதுவுமே டைப் பண்ணாமல் எம்டியாக இருந்தால் அது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் உள்ளவங்க என்ன பெனிஃபிட் என்றால் சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஒர்க் விசாவில் போகும்போது பிஓஇ சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இதுவே இசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் பிஓஇ சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட் சர்டிஃபிகேட். இப்போ பார்த்தீங்கன்னா பிஓஇ சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அவங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சி டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 87 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்தோட தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 295 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 10 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 942 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.